வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது புழுங்கல் அரிசி வடை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வடை செய்ய போகிறேன். அதாவது பழைய சாதத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இது புழுங்கரிசி. இதில் தான் நான் இன்றைக்கி வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இந்த கப்பு ஒரு கப்பு பழைய சாதம் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பொட்டுக்கடலை, பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், அரை கேரட் திருவி வச்சுருக்கேன். ஓகேவா, நான் 3 டீஸ்பூன் மலைக்கட்டை கச்சா எடுத்துருக்கேன். இது ஏற்கனவே வறுத்துது, நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும். இதை கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம பொட்டுக்கடலையை அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தூளை அரைச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம சோறு அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ சோறு அரைக்க போகிறோம். இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அரைங்க. நான் வித்தியாசமாக புழுங்கல் அரிசியில் செய்கிறேன். உங்கள்கிட்ட பச்சை அரிசி கூட முடியும், நீங்கள் பச்சை அரிசி கூட பாய்க்கலாம். ஓகேவா, போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், சோறு நல்லா அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இந்த கடலையோட நம்ம இந்த சோறை கலக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் அரைச்ச பொட்டுக்கடலையும் அரைச்ச சோறும் இப்போ நம்ம ரெண்டையும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அடுத்தது நான் கேரட்டு, அரை கேரட் துருவி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா போட வேணாம், பிடிச்சிருந்தா போட்டுக்குங்க. ஓகேவா, இது கூட ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நான் இடித்து வச்ச மல்லாக்கட்டை கச்சான் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். கிரான்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்குங்க. அப்படி உப்பு பத்தலைன்னா நீங்கள் மேற்கொண்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்குங்க. ஓகேவா, இப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். இதுக்கு தண்ணி அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா, சோத்துலேயே தண்ணி இருக்குது. அப்படி தண்ணி பத்தலை, சரியாக வரலன்னு சொன்னாக்கா லேசாக தண்ணி தெளிச்சுக்குங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் பிழைஞ்சி எடுத்துட்டேன். ஏன் உப்பு கவனமாக போட சொல்கிறேன்னா, பொட்டுக்கடலை கண்டிப்பாக உப்பு இருக்கும். அதுக்கு தான் நான் லேசாக போட்டுட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போட சொன்னேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒட்டுதுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இது நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிக்கிறப்போ சரியாக வந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நான் பாருங்கள், கையில் எண்ணெய் தடவிருக்கேன். அப்படி எண்ணெய் முடியலனாக்கா தண்ணி கூட முடியும். ஓகேவா, நீங்கள் தடவிட்ட பிறகு நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அது ஒட்டாது. ஓகேவா, பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாது. இப்போ நம்ம சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சி நம்ம இப்படி வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா, அடுத்து நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டோங்க. ஓகேவா, இப்போ நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். மொத்தம் எனக்கு 16 கிடச்சிச்சு. இந்த தட்டிலே செஞ்சு வச்சுருக்கேன். மொத்தம் 16 செஞ்சுருக்கேன். இப்போ வாங்க இதை பொரிக்கலாம். இப்போ நான் எண்ணெய் அடுப்பில் போட்டாச்சு. எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வாங்க பொரிக்கலாம். அனல் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் போட போகிறேன். நல்லா அப்படி அமுத்திக்குங்க. இந்த மாதிரி அமுத்திட்டிங்களா சரியாக வரும் பாருங்கள். அப்படியே இப்படி போட்டுக்குங்க. அதுக்கு தான் முன்கூட்டியே உருண்டையாக பிடிச்சி வச்சுக்க சொன்னேன். சரியாக இருக்கும். இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்களா கணக்காக வந்துடும். இந்த மாதிரி பொரிச்சிக்கங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு சைட் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் வெந்துருச்சு பாருங்கள் ஒரு சைட்டு. அணில் எப்பயுமே குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த சைட்டு திருப்பி போடலாம். பாருங்கள், வடை மாதிரியே வருது பாருங்கள். இப்போ அடுத்த சைடு திருப்பியாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா வேகணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், வடை பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
ஓகே வேஸ், இப்போ பாருங்கள் நல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இதை வந்து நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஏன்னா இது வந்து புழுங்க அரிசியில் பழைய சாதம் தண்ணியில் ஊற வச்ச பழைய சாதத்தில் வந்து நான் இந்த வடையை நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான புழுங்கரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.